காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதாவது சூப்பர் ஸ்டார் ஒரு மூவில சொல்லியிருப்பாங்க, ஒருத்தருக்கு நிக்கவே வைக்கலையானா 9 பொட்டாட்டி கேக்குதான். அந்த மாதிரி தான் ஆன் டைம்ல வந்து ஃபிளைட் பிடிக்கவே துப்பு இல்லையாமா, ஆனா ஆட்சியை மட்டும் பிடிப்பேன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்களாமா. ஆமா கைஸ், இவங்க பண்ற காமெடியான பாலிடிக்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிரச்சனைன்னு நீங்க அப்டேட் பண்ணா கூட முதலமைச்சர் வந்து சோசியல் மீடியா பார்த்துட்டு அந்த ஊர்ல ஏன் ரோடு இல்ல, ஏன் ஜவாது மலையில வந்து சரியான பள்ளிக்கூடம் இல்ல, உடனே அமைச்சர் போய் பாருங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு அண்ணனை நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்க. ஒரு ஒரு முதலமைச்சரை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம். ஆமா, யார் சொன்னா இந்த ஊபிஸ் 200 ரூபாய் கொத்தோஸ்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களா, ரீல்ஸ் ஆட்சி நடத்தாதீங்க, ரியல் ஆட்சி நடத்துங்கன்னு. ஆமா, ரீல்ஸ் ஆட்சி தான். மக்களோட குறைய ரீல்ஸா போட்டு நம்ம அண்ணன் அதை ரியல் ஆக்ஷன் எடுக்கிறாருல, இது ரீல்ஸ் ஆட்சி ரியல் ஆட்சி, இது ரெண்டுமே எங்க ஆட்சி தான். ஓகேவா? உங்களை மாதிரி நாங்க வந்து ஸ்பூஃப் பண்ணிட்டு இல்ல, இறந்தவங்களை வச்சு கலாச்சிக்கிட்டு இல்ல. அவங்க எல்லாம் பண்றது வந்து ரீல்ஸ் ரியாக்ஷனுங்க. நம்ம பண்றது மக்களோட குறையா போடுறது, இந்த ரீல் எல்லாம் எடுத்து ரியல் ஆக்ஷன் எடுக்கிறோங்க. அதாங்க நம்ம ஆட்சி உருவாக்கி இருக்கீங்க. அதனால இன்னும் கொஞ்ச காலத்து 50 வருஷம் செய்ய முடியாத தீர்க்கப்படாத பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக தீர்த்து வைக்க தான் நாங்க இங்க வந்திருக்கோம். நான் வந்து திமுக உறுப்பினர். ஆனா என் வீட்டில் யாருமே இந்த எலெக்ஷன்ல திமுக ஓட்டு போடல. இது நான் முதலமைச்சருக்கு தான் சொல்றேன். முதலமைச்சர் அவர்களுக்கு தான் நான், முன்னாள் முதலமைச்சர், இன்னாள் முதலமைச்சர் இல்ல, முன்னாள் முதலமைச்சருக்கு தான் நான் சொல்றேன். திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு தான் சொல்றேன். திமுக நிர்வாகிகள் வீட்லயே யாரும் திமுக ஓட்டு போடலீங்க. நான் வந்து திமுக அவர் அப்ப சொன்னாரு பாத்தீங்களா, ஸ்டாலின் சார் சொன்னாரு பாத்தீங்களா, நம்மளோட ஆட்களே நமக்கே ஓட்டு போட்டு அத பாருங்க, அதுக்கு ப்ரூஃப் பாருங்க, இவரே அதை மெயின் பண்றாரு. பத்தி விமர்சனம் பண்ணுகிற பொழுது முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் என்ன சொல்றாருன்னா, பல கட்சி போயிட்டு வந்த நிர்மல்குமார் எங்களை விமர்சனம் செய்வதற்கு அதாவது திரு ஆர் பி உதயகுமார் அவர்கள்லாம் வந்து ஒரே கட்சியில 5 நிலைப்பாடு எடுத்தவங்க. முதல்ல அம்மா, அப்புறம் சின்னம்மா, அப்புறம் அண்ணன் டிடிவி, அப்புறம் ஓபிஎஸ், அப்புறம் சின்னம்மாவை முதல்வர் ஆக்குறேன், அப்புறம் அண்ணன் டிடிவியை முதல்வர் ஆக்குறேன், அதுக்கப்புறம் அண்ணன் ஓபிஎஸ் முதல்வர் ஆக்குறேன், அப்புறம் திரு எடப்பாடியை முதல்வர் ஆக்குறேன். இப்போ அவருடைய ஒரே முயற்சி எப்படியாவது திரு எடப்பாடி அவர்களை காலி செய்து விட்டு பொதுச் செயலர் ஆகணுன்ற முயற்சி தான் முழு வீச்சு எடுத்துட்டு இருக்காரு. அவர் வந்து எப்படியாவது அந்த அதிமுகவோட பொதுச் செயலர் ஆகணும்னா அவர் வந்து முயற்சி செஞ்சுட்டு இருக்காரு. அவர் ஒரே கட்சியில 5 நிலைப்பாடு எடுத்தவர். நான் கட்சி மாறியது என்னைக்கும் என்னுடைய சொந்த லாபத்துக்காக இல்லை. என்னுடைய சொந்த லாபத்துக்கு நான் போய் கான்ட்ராக்ட் எடுக்கணும்னு சேர்ந்தா திமுக தான் போய் சேர்ந்துருக்கணும். இல்ல நான் போய் ஏதாவது 4 விஷயம் எல்லாருக்கும் தெரியுது கைது, எல்லாருக்கும் தெரியுது திமுக ஒரு கான்ட்ராக்ட் அப்படின்ட்டு எல்லாருக்கும் தெரியுது. அது ஒரு ஷேர் ஆட்டோ, அது சும்மா டெம்பரவரிக்கு யூஸ் பண்ணிக்கலாம், வாங்க எல்லாரும் ஏறிக்கலாம். அதுக்கப்புறம் யார் ஜெயிச்சாங்க அங்கிருந்து பாதி பேர் வந்து டிவி கேல ஏறுவாங்க. அதான் நடக்கும். தொட்டவனே விட மாட்டேன்னு சொன்னாப்புல, வாங்கினு விட மாட்டேன், தொட்டவனே விட மாட்டேன்னு சொன்னாப்புல. இப்பவும் சொல்றேன், மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட தொட மாட்டோம். உண்மையே சொன்னதை வந்து செஞ்சு காட்டாரு. நான் கூட என்ன நினைச்சேன், விஜய் வந்து இம்யூனிட்டியா ஆக்ஷன் எடுக்கிறாப்புல, பார்த்து உசாரா இருந்துங்க. ஏன்னா இது மிகப்பெரிய ஒரு பாறையில் தைரியமா பேசிட்டாப்புலங்க. இந்த மாதிரி நான் வந்து சும்மா ஒரு படத்துல டைலாக் கூட நினைச்சாப்புல, கரெக்டா பேசிட்டாரு. நம்ம அண்ணன் மூவில வந்து ஒரு சாங் வரும் சரியா, அந்த சாங்ல வர அந்த ஒரு லைன் தான் எனக்கு ஞாபகம் வருது. பழைய எதிரிகள் உன் ரசிகர் படையிலே அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைன் எனக்கு அப்படியே இங்க செரிஷ் ஆகுது. ஐயோ, சொன்னேன்லங்க, இன்ட்ரோல சொன்னேன்லங்க, அதாவது ஃபிளைட்டை மிஸ் பண்ணிட்டாரு. ஃபிளைட்டை மிஸ் பண்ணவர் எப்படி வந்து ஆட்சியை பிடிப்பாரு? அவர் ஆட்சியை மிஸ் பண்ணிட்டாரு, அது வேற விஷயம். எனக்கு அதான் கஷ்டப்பட்டு ஆளை கூட்டிட்டு வந்துட்டு ஏமாந்து போறாங்க ரிட்டர்ன் வீட்டுக்கு. எனக்கு தெரிஞ்ச அவங்க ஏமாந்துலாம் போலங்க, காசு கிடைக்குது, ஓகே ஃப்ரீயா நின்று பார்த்துட்டோம், அதான் வரல ஸ்டாலின் சார் வரலன்னு தெரிஞ்சு போச்சு. சரி ஓகே, காசு கிடைச்சிருக்குல, லாபம் தான் அப்படின்னு தான் போயிருப்பாங்க, ஏமாந்துலாம் போயிருக்க மாட்டாங்க. புழுவினி சொல்ற பொய்யெல்லாம் பார்த்தனா ஐயோ போட்டா கூட எத்தனை புக்கு போறதுன்னு தெரியல. என் போட்டோ ஒருத்தர் ராணுவத்தில் இருக்கும்போது துப்பாக்கியில ஒட்டிட்டான். எப்படியே துப்பாக்கியில ஒட்டிட்டானா, உடனே அவனை ஜெயில போட்டாங்களாம். அப்புறம் 2 மாசம் கழிச்சு வெளியே வந்தானா, மறுபடியும் துப்பாக்கியில ஒட்டினானா. ஏய் என்ன அதெல்லாம்? துப்பாக்கி இருக்குல்ல, அதுல போய் அண்ணன் ஒட்டிட்டான். ஐயோ, அவன் கத்தி பிடிச்சி உள்ள ஓடி வச்சுட்டாங்க. 2 மாசம் சிறையில் இருக்கான். எனக்கு டேய் ஏன்டா அடங்க மாட்டியாடா? அப்புறம் தூக்கி வேற இடத்துல போட்டாங்க, வேற இடத்துக்கு போட்டான். 2 மாசம் தண்டனை முடிஞ்சு மறுபடியும் ஓட்டிட்டான். எனக்கு புரியல, இவர் சொல்ற கதையும் வந்து மக்கள் வந்து கேட்டு ரசிச்சுட்டு, எனக்கு என்னன்னா சிரிச்சு ரசிச்சுட்டு இருப்பாங்களா இல்ல வந்து ஆர்வமா ரசிச்சுட்டு இருப்பாங்களா அப்படின்றத எனக்கு இப்ப கேள்விக்குறியா இருக்கு. ChatGPT எங்க அண்ணன் ஸ்டைலா நிக்கிற மாதிரி ஒரு போட்டோ ஒன்று எடிட் பண்ணி கொடு. சூப்பர் ChatGPT, ரொம்ப அருமையா பண்ணியிருக்க, நான் உன்னை பாராட்டுறேன். இப்போ எங்க அண்ணன் கிட்ட ஒரு பிச்சைக்காரன் பிச்சை கேட்குற மாதிரி ஒரு போட்டோ எடிட் பண்ணி கொடு.
ஏய் ChatGPT சா வச்சிரும் உன்னை. எங்க அண்ணன் கிட்ட ஒருத்தன் பிச்சை எடுக்கிற மாதிரி பண்ண சொன்னேன். எங்க அண்ணனையும் பிச்சை எடுக்கிற மாதிரி பண்ண சொல்லல. எங்க பேரு பிச்சைக்காரன் வேணாம், நான் சொல்றத கவனமா கேளு. எங்க அண்ணன் பக்கத்துல ஒரு ஏழை மனிதன் நிக்கிற மாதிரி ரெடி பண்ணி கொடு. இது ஓகே, நல்லா இருக்கு. இன்னும் கூட வேணாம், நீ வேற ஏதாவது இடவிடமா பண்ணுவ. சரி, இப்போ எங்க அண்ணன் அந்த ஏழை மனிதனுக்கு காசு தர்மம் பண்ற மாதிரி ஒரு போட்டோ எடிட் பண்ணி கொடு. ChatGPT உனக்கு அவ்வளவுதான் மரியாதை, உன்னை செருப்பால் அடிப்பேன் சொல்லிட்டேன். ChatGPT நான் உன்னை செருப்பால் அடிப்பேன் சொன்னேன், எங்க அண்ணனை செருப்பால் அடி சொல்லல. இங்க பாரு, இதுக்கு மேல நீ எதுவுமே பண்ண தேவையில்ல. மரியாதையா அந்த பிச்சைக்காரனை மட்டும் அந்த போட்டோல இருந்து ரிமூவ் பண்ணிடு. 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் ஒன்று ஆக்ட் பண்ணேன். அந்த படம் பேர் என்ன தெரியுங்களா? மாண்புமிகு மாணவன். அந்த மாண்புமிகு மாணவன் இன்று மாண்புமிகு முதலமைச்சராக இருக்கிற எனக்கு ரொம்ப 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 பெருமையா இருக்கு. இந்த மேடையில் அவருக்கு வாழ்த்து சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். கண்டிப்பாக தமிழ்நாடு இஸ் கோயிங் டு ராக் லைக் எனிதிங். ஒருத்தர் கோவப்படுறதுனால ஒரு அரசாங்கம் அவ்வளவு பலவீனமாக இருக்கு தவிர்த்தா அவர் எதிர்கட்சி தலைவர் என்கிற முறையில் அந்த மாதிரி தான் சொல்ல முடியும். சிறந்த பல நலத்திட்டங்களை நிறைவேற்றி அவர் அதை மட்டும் தான் சொல்ல முடியும், வேற என்ன சொல்ல முடியும். அவங்க ஏமாற்றம் தருவதாக சொல்லுவாங்க. நான் எதிர்கட்சி என்கிற முறையில் அவர்கள் அப்படிதான் சொல்லுவோம். லஞ்சம் என்பது கொடுக்க வேண்டியதில்லை என்று பலரும் எனக்கே போன் பண்ணி கூட சொல்றாங்க. இந்த ஆட்சி வந்ததுக்கு பிறகு பணியிட மாறுதல் அதெல்லாம் எந்த விதமான பணமுமே கொடுக்காம இயல்பாக நடைபெறுகிறது. ஒப்பந்தங்கள் பெறுவதற்கு எந்த விதமான பணமும் கொடுக்காமல் ஒப்பந்தம் நியாயமான முறையில் நடைபெறுகிறது. டெண்டர் அப்படி இருந்தாலும் அது வரவேற்கத்தக்க நல்ல அணுகுமுறை தான். ஆரம்பிக்கல. விஜய் ரசிகர்கள் அடிச்சா அண்ணாமலை வந்து தாங்குவாரான்னு எனக்கு தெரியல. இன்னும் சொல்ல போனா பல பேர் வந்து பலரையும் அடிச்சுட்டு இருக்காங்க. ஆனா விஜய் ரசிகர்களுடைய அடி இருக்குல்ல, அதை வந்து யாராலையுமே தாங்க முடியாது. அதுதான் உண்மை. தாங்கவும் முடியாது, அதுல இருந்து எழுந்திருக்கவும் முடியாது. இப்ப வரைக்கும் சூப்பர் ஸ்டார் எழுந்துக்கல. ஓகேவா? சூப்பர் ஸ்டார் மட்டும் இல்ல, அதாவது பாலிடிக்ஸ் ரிலேட்டடா வந்து அடி வாங்கினதுல சூப்பர் ஸ்டாரா இருக்கட்டும், ஸ்டார் இருக்கட்டும், எடப்பாடியா இருக்கட்டும், யாராவது இருக்கட்டும், சரியா? இன்னும் எழுந்துக்க முடியல. விர்ச்சுவல் வாரியர் நேரடியாக அண்ணாமலை ஊரை ஏமாத்துற மாதிரி சாட்டையை வச்சுட்டு அடிக்கிற மாதிரி அடிக்கிறது நான் சொல்லலை. விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான். ஏன்னா சமீபத்தில் அவர்கிட்ட அடிபட்ட சிவகார்த்திகேயன்ட்ட போய் கேட்டால் அண்ணாமலைக்கு வந்து அவங்க கதையாக சொல்லுவாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, இன்றைக்கு சமூக ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சக்தியாக இருக்கிறது விஜய் ரசிகர்கள். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தொண்டர்கள் இருக்கிற நாம் தமிழர் கட்சியை இப்படி இவங்கள்ட்ட பாடுபட்டப்ப எந்த தொண்டர் பலமும் இல்லாத அண்ணாமலை வந்து எப்படியெல்லாம் படாத பாடுபடுவார் நீங்க யோசிச்சு பாருங்க. அதனால அவர் எல்லாரையும் மாதிரி நினைச்சு விஜயை குறித்து வந்து ஒரு கருத்து சொல்லிட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். மாமா கோவம் வந்துருச்சு. எங்க இவர் இன்னும் என்ட்ரி ஆகாம இருக்காரு அப்படின்னு நினைச்சேன். என்ட்ரி ஆயிட்டாரு. 38வது ஆண்டு விழாவிலே அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு கருத்தை தெரிவித்து சென்றிருக்கின்றார். 38 ஆண்டு சரி, எல்லாம் ஓகே. அதென்ன மேல மண்ட மேல என்ன ஜோடியா இருக்காங்க. கூட்டத்திலே சென்னை சீரழிந்தது தான் என்று அவர் வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு கணக்கை போட்டுக் கொண்டிருக்கின்றார். கணக்கெல்லாம் போடலைங்க, எல்லாரும் பார்த்துதான் சொல்றோம். ஆமாலை கண்ணுக்காரனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சள் என்பது போல் குற்ற உணர்வோடு பார்க்கின்ற அவருக்கு குற்றங்கள் தான் பெருகும். திமுக கவுன்சிலர் உதயநிதி அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கு? ஸ்டாலினுக்கு தகுதி இருக்கு. நான் இல்லைன்னு சொல்லுவோம். ஏதோ சினிமாவில் நாட்டு ஆடிட்டு பாடிட்டு இருந்தவரை கூட்டிட்டு வந்து திடீர்னு கட்சியில் கூப்பிட்டு வந்து இளைஞரணி செயலராக கொடுத்தாங்க, மினிஸ்டர் ஆக்குனாங்க, எம்எல்ஏ நிறுத்தி வச்சாங்க, ஜெயிச்சாரு, மினிஸ்டர் ஆக்குனாங்க. அடுத்த எலெக்ஷன்ல தோத்துட்டாரு, துணை முதலமைச்சர் ஆக்குனாங்க, தோத்துட்டாரு. இன்னைக்கு எதிர்கட்சி தலைவரும் உட்காந்துருக்காரு. அவரும் என்ன பண்றாரு? யாரோ எழுதி கொடுக்கறதான படிச்சுட்டு இருக்காரு. அங்க அடிச்சா எடுத்துக்கிட்டோம், இங்க அடிச்சா எடுத்துக்கிட்டோம், எங்கெங்கயோ அடிக்கிறான் எடுத்துக்கிட்டோம். என்னடா எங்க வீட்லயே அடிக்கிறீங்களே? திமுகவில் இருக்கிறேன். அதுதாங்க, அதாவது சின்ன தத்தி வந்து திமுக ஹவுஸ்லயே அடிக்கிறத வந்து இப்பதாங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். என்ன வாய்ப்பு இருக்கு சார் உங்களுக்கு? இப்ப திமுக தனித்து விடப்பட்ட மாதிரி தானே இருக்கு, யாரும் இல்லையே. இப்ப 29ல யாரு பிரதமர்னு நீங்க சொல்லுவீங்க? யாரையும் சொல்ல வேண்டிய அவசியம், நாங்களே பிரதமர் ஆயிட்டு போறோம். தோல்விகள் வந்து இங்க வந்து ஐயா காமராசர் அவர்களும் தான் தோத்திருக்கிறாங்க, இங்க வந்து ஐயா எம்ஜிஆர் அவர்களும் தான் தோத்திருக்கிறாங்க. இங்க கடந்த காலத்துல இருந்த எம்ஜிஆர் தோத்தாரா? அவர் வந்து ஃபேஸ் பண்ண எல்லா எலெக்ஷனுமே வந்து வின் தானே பண்ணாரு. வின் பண்ணி ஆட்சியில இருந்தாருல, எல்லாத்துலயுமே வந்து வின் பண்ணாருல, வெற்றி தானே. தோத்தாரா? எத்தனையோ ஆளுமை மிக்க அரசியல்வாதிகள், பெரிய செல்வாக்கு, ஏன் அறிஞர் அண்ணா அவர்கள் எடுத்துக்கோங்க, அவருக்கு வந்து கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல வந்து இடம் இருக்கான். அவ்வளவு பெரிய கூட்டம் வந்து அவருடைய இழப்புக்கு வந்துச்சு. அவருமே தான் தோத்திருக்கிறாரு, திருப்பி வெற்றி பெற்றிருக்காங்க. வெற்றி தோல்வி இருக்கு. இங்க வெற்றியை பத்தி நான் பேசுறேன்.
அதாவது என்னங்க என்ன பண்றதுங்க, எப்படிங்க சும்மா நான் அப்படியே ஃப்ளைங்ல செருப்பால் அடிக்கிறாங்க. எப்படிங்க இந்த நாம் தமிழர் கட்சியை பார்த்தா மட்டும் ஃப்ளைங்ல ஹேர்லயே காரி துப்புறாங்க, அதுவும் பறந்துகிட்டே அவங்க மூஞ்சிக்கு போகுது. அவ்வளவுதான் guys வீடியோ. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ உங்களை பார்க்குறேன். பாய்.